ஏண்டா பனைமரம், எவ்வளோ தைரியம் இருந்தால் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நீ இந்த மாதிரி பேசியிருப்ப? கொழுப்பு தானே, ஏதோ கொழுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த கொழுப்பு தான் உனக்கு. ஏண்டா உங்கள் தலைவர் மாதிரி அம்மா நான் அணிலாக பாடுபடுவோமா, இந்த ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ண உதவுங்கம்மா அப்படி சொன்னவர்களடா எங்கள் தலைவர். உனக்கு வரலாறு தெரில. ரஜினிகாந்த் அவர்கள் எந்தெந்த சிஎம்ஐ எப்பப்போ எப்படி எதிர்த்து பேசினாரு, எந்த மாதிரியெல்லாம் எதிர்த்து பேசினாருன்னு சொல்லிட்டு வரலாறு இருக்குது. வரலாறை கற்றுக்கிட்டு வந்து பேசணும். வரலாறே தெரியாமல் அரசியல் பண்ணக்கூடாது. முதல்ல ஒன்றி கற்றுக்கிட்டு வந்து பேசணும். இல்லாட்டா உங்கள் தலைவன் விஜய்க்கு எழுதி கொடுக்குற மாதிரி எவனையாவது வச்சு எழுதி வாங்கிட்டு வந்து மேடையில் வாசிக்கவா தெரியும். இல்லை இந்த மாதிரி வாயில் வாரதெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. புரியுதா? நான் இதை பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் முடியலை. போட்டு தானே ஆகணும். வினைக்கு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்லை, அந்த எதிர்வினையை செஞ்சு தானே ஆகணும். பனைமரம், அமைதியாக இருந்தானா, எலெக்ஷன் வரைக்கும் அமைதியாக இருந்தானா உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டாவது கிடைக்கும். இந்த மாதிரி வாயெல்லாம் விட்டுட்டு தெரிஞ்சானா ஓட்டு இல்லை பெரிய கிடைக்கும். பார்த்துக்க.